வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் ஆர்கே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் சாம்பார். லாஸ்ட்டு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பொங்கல் செஞ்சோம். அதுக்கான சாம்பார் வந்து இன்றைக்கி நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு 200 கிராம் மூங் டாலை வந்து நல்லா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அது இப்போ குக்கரில் போட்டு சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், கேரட்டு, தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய், உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் இல்லை 6 விசில் வர லெவலுக்கு விட்டுருங்க. இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வந்து கோட்ஸான்னு சொல்லுவாங்க. ஒரு 5 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த லெவலுக்கு சூப்பராக நல்லா வெந்துட்டு இருக்குதுன்னு. இப்போ இது வந்து நல்லா வந்து இது போல் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நல்லா குக் ஆனதுனால நம்ம மற்ற எடுத்து கடையணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 50 ml, ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் ஒரு 10 நம்பர், கருவேப்பிலை, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள். இப்போது நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாம்பாரினுடைய கலவையை எடுத்து நம்ம இப்போது அடுப்பு மேலே வச்சு அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன். சாம்பார் பொடி உங்களுடைய பிராண்ட் எதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளுடைய வெண்பொங்கல் சாம்பார் கோட்ஸா ரெடி. ஃபைனலாக நம்ம தாளித்து வச்சு எடுத்து இதில் கொட்டிட்டு நல்லா கொதிச்சப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லியை தூவி இப்போ சர்வ் பண்ணி பாருங்கள். இதனுடைய மனமும் இதனோட சுவையும் வேறு லெவலில் இருக்கும் மக்களே. நீங்கள் வீட்டில் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு நீங்கள் வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய சேனலில் வெண்பொங்கல் போட்டிருக்கோம். அந்த வெண்பொங்கல் செஞ்சுட்டு இது போல் சாம்பார் செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த லீவ் டைமில் கொடுத்தீங்கன்னா காலையில் சூப்பராக இருக்கும். நன்றி மக்களே. இது போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறேன். நன்றி மக்களே.